கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க அருமை சகோதரர் ஜோசப் சகைராஜ் அவர்களை குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அனுதின வேத தியான கூடி வந்துள்ள உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ஈர்த்திருந்த அன்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் கடந்த வாரத்திலே உன்னத பாட்டு 2 அத்தியாயங்கள் முடித்தோம். இன்றைக்கு 3ஆம் அத்தியாயத்திற்கு வந்திருக்கிறோம். இதை பற்றி ஒரு அறிமுகத்தை முதலிலே பார்ப்போம். சாலமோனின் உன்னத பாட்டு 3ஆம் அத்தியாயம் தன் நேசரை தேடும் ஒரு இளம் பெண்ணின் தெளிவான கனவோடு தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து எருசலேமின் மகள்கள் சாலமோன் மற்றும் அவரது மணமகளின் ஆடம்பரமான திருமண ஊர்வலத்தை காண்பது பற்றிய ஒரு விளக்கம் உள்ளது. இந்த அத்தியாயம் நேசர் மீதான தீவிரமான தனிப்பட்ட இயக்கத்திலிருந்து முன்னோக்கிய மாறுதல் அடையும் மணமகளை மணமகளை பற்றி குறிப்பிடுகிறது. நேசர் தம்முடன் இணையும்படி அவரை மணவாட்டி தன் தாயின் வீட்டுக்கு அழைத்து வரும் திருமணத்தின் கொண்டாட்டமாக இது மாறுகிறது. இதுல முதல் 5 வசனங்கள் நேசரை தேடும் கனவு என்ற அடிப்படையிலே இருக்கின்றன. இங்கு பேசுகின்ற இளம்பெண் தனது கனவு ஒன்றை விவரிப்பதை கொண்டு இந்த அத்தியாயம் தொடங்குகிறது. அவள் இதயம் அவளது நேசரை இரவில் நகர வீதிகளில் தேடுவதை அவள் விவரிக்கிறாள். ஆனால் ஆரம்பத்தில் அவரை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காவலாளிகளிடம் அவள் இருக்கும் இடம் குறித்து விசாரிக்கிறாள். அவள் இறுதியில் தன் நேசரை கண்டுபிடித்து அவரை பிடித்து தன் தாயின் வீட்டுக்கு அழைத்து வர முடிவு செய்கிறாள். அது முதல் 5 வசனங்களில் இருக்கிறது. அடுத்த 6 to 11 வசனங்களில் ஆடம்பரமான திருமண ஊர்வலம். எருசலேமின் மகள்கள் நகரத்தை நெருங்கும் ஒரு அற்புதமான ஊர்வலத்தை பற்றி இதில் விவரிக்கப்படுகிறது. இந்த ஊர்வலம் புகை தூண்களுக்கு ஒப்பிடப்படுகிறது. மேலும் சாலமோனின் காவலர்கள் அவரது மணமகளை சுமந்து செல்லும் அவரது வண்டியை சுற்றி வருகிறார்கள். சாலமோனுக்கும் அவரது தாயார் திருமண விழாவிற்காக செய்திருந்த அவரது திருமண கிரீடத்திற்கும் எருசலேம் மக்கள் தங்கள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றார்கள். இந்த அத்தியாயம் ஒரு அரச பிரகடனத்துடனும் அரசவை மணமகளை பார்ப்பதற்கான அழைப்புடனும் முடிகிறது. இப்போது நாம் வசன பகுதியை ஒவ்வொன்றாக ஆராய்வோம். இதன் முதல் பிரிவு முதல் 4 அல்லது 5 வசனங்களாக இருக்கட்டும். தொந்தரவான ஒரு இரவு. யாருக்கு? மணமகளுக்கு தொந்தரவான ஒரு இரவு. அதில் முதல் வசனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கின்றோம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. இந்த வசனத்தின் காலம் மற்றும் சூழல் ஆகியவற்றை பார்ப்போம் என்றால், சுலைமித்த பெண் தன் நேசனான சாலமோனை இரவில் தன் படுக்கையில் ஒரு கனவில் தேடும் போது அவரை தேடும் தீவிர ஏக்கத்தை வசனம் விவரிக்கிறது. இது அவர்கள் உடன்படிக்கை அன்பின் விலைமதிப்பற்ற தன்மையையும் பரிசுத்த தன்மையையும் எடுத்து காட்டுகிறது. தேவன் நோக்கம் கொண்ட காலக்கெடுவிற்குள் அவர்களின் இறுதி திருமணம் மற்றும் நெருக்கத்தை இது எதிர்பார்க்கிறது. இந்த ஏக்கம் அவருடைய தீவிரமான தொடர்ச்சியான தேடலின் உருவத்தின் மூலம் சித்தரிக்கப்படுகிறது. அவருடைய பாசத்தின் ஆழத்தையும் அவருடைய படுக்கை நெருக்கத்திற்குள் கூட அவர்களின் தற்காலிக பிரிவின் சிரமத்தையும் வலியுறுத்துகிறது. நேரடியான மற்றும் சூழல் பற்றிய ஒரு விளக்கம். ஒரு கனவு மற்றும் ஆழ்ந்த ஏக்கம். யாருக்குள்ளாக? மணமகளுக்குள்ளாக, சுலமித்த பெண்ணுக்குள்ளாக. இந்த வசனம் பொதுவாக நேசர் முந்தைய மாலையில் அவளை சிந்தித்த பிறகு ஏற்பட்ட ஒரு கனவை விவரிக்கும் பெண் என்று புரிந்து கொள்ளப்படும். அவள் ஓய்வு மற்றும் நெருக்கத்திற்கான இடமான
யாரோ போன் மியூட் பண்ணாம இருக்கிறீங்க. யாரும் தெரியல. பிரதர் உங்களுதா? ஒன்னும் ஆகலையே. இங்க சவுண்ட் கேக்குது கடகடன்னு. இல்ல பிரதர், ஒண்ணுமே செய்யல. யாருமே போகுது வண்டியில. பெஞ்சு மேலே வச்சிருங்க, நீங்க கையில வைக்காதீங்க. ஸ்பீக்கரை போட்டு போன தனியா வச்சிருங்க. தனியா தான் வச்சிருக்கோம், கீழே வச்சுட்டேன் பிரதர். சரி. அவள் ஓய்வு மற்றும் நெருக்கத்திற்கான இடமான தனது படுக்கையில் இருந்தாள். அவளுடைய தூக்கத்தில் அவள் தன் நேசரை தீவிரமாக தேடினாள். இரவு நேர தேடல். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என்ற சொற்றொடர் தனிமை, பாதிப்பு மற்றும் ஆழ்ந்த சுய பரிசோதனைக்கான நேரத்தை குறிக்கிறது. இரவு என்பது ஆவிக்கிறவைகளை பார்க்கும்போது தேவனும் கிறிஸ்துவும் ஆவியானவனும் நம்முடன் இல்லை என்பதாக நாம் உணரும் வேலையை குறிக்கிறது. இது ஏக்கம் தீவிரமடைந்த நிலையில் அவர்களுக்காக நாம் காத்திருக்கும் காலத்தையும் குறிக்கலாம். தீவிரமான தேடுதல். தேடுதல் என்பதற்கான எபிரேய வார்த்தை பகாஷ் என்பது. இது தீவிரமான மற்றும் தொடர்ச்சியான தேடலை குறிக்கிறது. இந்த வசனத்தில என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் கண்டடையவில்லை என்று சொல்லுகிறார். திருப்பி திருப்பி அந்த வார்த்தை வருகிறது, தேடினேன் தேடியும் என்று. இப்படி மீண்டும் மீண்டும் கூறுவது அவளுடைய கனவிலும் கூட அவளுடைய தேடலின் சோர்வற்ற மற்றும் உறுதியான தன்மையை வலியுறுத்துகிறது. இது ஆவிக்கிற வகையில் நாம் சற்றே ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். தேவன் மீதான விசுவாசியின் ஆவல் இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒரு பெண் தன் நேசருக்காக கொண்டிருக்கும் தீவிர ஏக்கம் என்பது ஆவிக்குரிய வகையில் விசுவாசியானவர் தேவனுடன் கொண்டிருக்க விரும்பும் நெருக்கமான உறவு மற்றும் ஒருமைப்பாட்டிற்கான ஆழ்ந்த விருப்பத்தை குறிப்பதாக இருக்கிறது. நேசர் தன்னுடன் இல்லை என்று உணரப்பட்ட காலங்கள். மணமகள் தன் நேசர் தன்னுடன் இல்லாததை உணர்வது போல ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வகையில் இருளின் காலங்களை அல்லது தேவன் தன்னிடமிருந்து தூரமாக இருப்பதை உணர்ந்து சோகத்தை அனுபவிக்கலாம். இது நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம்தான். சில சமயம் அயர்ந்த சோர்வு, ரொம்ப சோர்வாயிரும், தேவனே கைவிட்டு விட்டாரோ என்ற நிலையெல்லாம் நமக்குள்ளாக ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நினைத்து பாருங்கள். அப்ப அந்த வேளையிலே தேவனை தேடுவதற்கான ஆழமான ஆசையும் விடாமுயற்சியும் நமக்குள்ளாக இருக்கும். உன்னத பாட்டு 3:1-5 சூழலானது, அதாவது முதல் 5 வசனங்கள் சூழலானது அன்பும் நெருக்கமும் இயற்கையாகவும் தேவன் நியமித்துள்ள நேரத்திலும் வளர அனுமதிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. புரியுது அந்த வாக்கியம்? அன்பும் நெருக்கமும் இயற்கையாக வளர வேண்டும், அது தேவன் நியமித்துள்ள நேரத்தில் வளர வேண்டும். இதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். இதன் முக்கியத்துவத்தை தான் இந்த முதல் 5 வசனங்கள் எடுத்து காட்டுகிறது. மணமகளின் ஆர்வமுள்ள தேடலானது ஒரு மகிழ்ச்சியான மறு இணைவு, ரீயூனியன் மற்றும் எதிர்கால நிறைவேற்றத்தின் வாக்குறுதியில் முடிவடைகிறது. பாருங்க, மணமகள் தேடுகிறாள். சுலமியத்து பெண் எங்கே என் நேசரை காணோமே என்று தேடுகிறாள். விசுவாசி என் தேவன் என்னுடன் இல்லையே என்று வருந்துகிறார், தேடுகிறார், தேவனை தேடுகிறார். இந்த ஒரு சூழ்நிலையை நாம் நினைத்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரையுமே அந்த மணமகளின் நிலையிலே வைத்து நாம் யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது அன்பின் புனித தன்மை. இந்த வசனம் அன்பின் விலைமதிப்பற்ற தன்மையையும் பரிசுத்த தன்மையையும் முக்கியத்துவப்படுத்துகிறது. குறிப்பாக திருமண உடன்படிக்கையில் மணமகள் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். இதன் மீதான அக்கறையை இந்த வசனம் முக்கியத்துவப்படுத்துகிறது. மற்றும் அவளுடைய ஆர்வமும் தீர்க்கமான எண்ணமும் அவள் தன் நேசரை தேடுவதன் மூலம் சித்தரிக்கப்படுகிறது. முழுமையின் எதிர்பார்ப்பு, முழுமை என்று தமிழில் போடப்படுகிறது, ஆனால் இது கன்சமேஷன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு திருமணமானது அந்த கணவன் மனைவிக்குள்ளாக ஏற்படுகிற உறவிலே தான் முழுமையடைகிறது. அதைத்தான் கன்சமேஷன் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில். தமிழிலே அந்த வார்த்தை சரியாக இல்லை நமக்கு. கன்சமேஷன் என்று சொல்வது திருமண உறவை குறிக்கிறது. ஒரு தெய்வீக கட்டமைப்புள்ளாக
நேசம் மற்றும் திருமண நெருக்கத்தின் முழுமைக்கு தயாராகும் தம்பதியினருக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான எதிர்காலத்தை இந்த கனவு முன்னறிவிக்கிறது. இதற்கென்று நாம் இந்த உலகில் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற காலத்துல பவுல் சொல்லுவது போல, 2 கொரிந்தியர் 11:2 பவுல் சொல்லுவது போல, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த உலகத்துல நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது கிறிஸ்துவுக்கென்று மனவாட்டியாக நியமிக்கப்பட்டோம். அதான் பவுல் சொல்றார், உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அப்ப ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவுக்கென்று மனவாட்டியாக நியமிக்கப்பட்டு இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டுள்ள நாம் இவ்வுலகில் வாழும் காலம் முழுவதிலும் கிறிஸ்து என்ற நமது மணமகனின் நினைவாகவே வாழ வேண்டும். ஒரு பெண் பரிசம் போட்டு விட்டால் தன்னுடைய எதிர்கால புருஷன் நினைவாகவே இருப்பாள். அது நாம் யாவரும் வாழ்க்கையில அனுபவித்த ஒரு விஷயங்கள் தான். இது ஒண்ணு புதிதான ஒரு காரியம் அல்ல. அப்போ நாம ஞானஸ்தானப்படுத்தப்பட்ட போது கிறிஸ்துவுக்கென்று பரிசம் போடப்பட்டவர்களா இருக்கின்றோம். அப்ப நம்முடைய கணவராகிய கிறிஸ்து நம்மை அழைத்துக் கொண்டு போகும் வரையில் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த உலகத்தோடும் ஒட்டிக்கொண்டு தேவனோடு ஒட்டிக்கொண்டு இருக்க முடியாது. அது நிறைவு கன்சமேஷன் எப்ப வருதுன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 யோவான் சொல்றார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி யாருங்க? நாம. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நாம் இந்த உலகத்திலே வாழும் போது நமது நீதியே இல்ல, தேவ நீதியை நிறைவேற்றுவதாக வாழ வேண்டும் இந்த உலகத்திலே. அப்ப அந்த மாதிரி தேவ நீதியை நிறைவேற்றும்படி வாழ்வதுதான் அந்த தேவ நீதியை நாம் வஸ்திரமாக அணிந்து கொள்ளுதல் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. பிரியமானவர்களே, மிக மிக அருமையான வசனங்கள் இந்த இரண்டும். பரிசம் போட்ட நிலையிலே இன்றைக்கு நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ நீதியை நிறைவேற்றுவதாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆட்டுக்குட்டியானவர் நம்மை அழைத்துக் கொண்டு திருமணத்திலே நம்மை இணைத்து அங்கே கன்சமேட் செய்வார். அடுத்து 2வது வசனம், நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. இவ்வசனத்தின் நேரடியான அர்த்தம் பார்க்கும்போது சூலைமீத்து பெண் தன் நேசரை தேடும் அவசர தேடலை விவரிக்கிறது. இது ஒரு விசுவாசி தேவனுடன் தனக்குள்ள ஆழமான உறவுக்கான தீவிரமான மற்றும் தொடர்ச்சியான தேடலை மேற்கொள்வதை குறிக்கிறது. இது ஆர்வமிக்க தேடுதலாய் உள்ளது. அசைக்க முடியாத அன்பு மற்றும் ஆவிக்குரிய வகையில் தற்காலிகமான தூரத்தை கடந்து விசுவாசி தொழுது கொள்வருடன் ஐக்கியத்தை கண்டறிய மனதில் கொண்டுள்ள உறுதி ஆகியவற்றால் இது விளக்கப்படுத்தப்படுகிறது. நேரடி அர்த்தம் பார்க்கும்போது இந்த வசனம், இந்த சுலைமீத்து பெண் சுறுசுறுப்பாக காலையிலே இரவிலே எழுந்து நகரம் முழுவதும் சென்று தன் நேசருக்காக நகரின் தெருக்களிலும் பொது இடங்களிலும் தேடுவதை சித்தரிக்கிறது. இது சூலைமீத்து பெண்ணின் தீர்க்கமான செயலின் சித்தரிப்பாக இருக்கிறது. அவள் தனது மணவாளன் வரட்டும் என்று காத்திருக்கவில்லை, ஆனால் அவரை உடனடியாக தேட எழுந்திருக்கிறார். இதன் விளைவு என்னவாயிற்று? அவள் பொது இடங்களில் கூட சென்று அவரை தேடுகிறாள். ஆனால் அவளது தீவிர தேடலில் ஒரு தற்காலிக பின்னடைவு கிடைக்கிறது. நேசரை காணவில்லை என்று சொல்லுகிறாள் வசனத்துல, என் ஆத்ம நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை என்று சொல்லுகிறார்.
நேசரை தேடும் மணமகள் என்பதனுடைய ஆவிக்குரிய விளக்கம் என்னன்னு பார்ப்போம். விசுவாசி தேவனை பின்தொடர தேடுதல். இந்த பகுதி தேவனுடனான ஆழமான உறவுக்கான ஒரு கிறிஸ்தவரின் ஏக்கத்திற்கு ஒரு வலிமை வாய்ந்த உருவமாக இருக்கிறது. அநேக வேளைகளில் நமக்குள்ளாக கூட எனக்குள்ளாக எழுந்திருக்கிறது. தேவனை நான் இன்னும் நெருங்கவில்லையோ, இன்னும் கிட்டி சேரவில்லையோ என்று சில சமயங்கள்ல உணர்வு எழுகிறது. வழக்கம். அந்த பாடல் கூட ஒன்று இருக்குமே நமக்கு, தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்க வேண்டும் தேவனை. நம்ம நெருங்கிருக்க நெருக்கம் போதாது, இன்னும் நெருங்க வேண்டும். இது செயலற்று காத்திருப்பதற்கு பதிலாக தேவனையும் கிறிஸ்துவையும் தீவிரமாக முழு மனதுடன் தேடுவதை குறிக்கிறது. தேவன் மீது விசுவாசம் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, நாம் அவரை முழு இருதயத்துடன் தேடவும் வேண்டும். அந்த தேடுதல் என்பதுதான் செயல் என்று கிரியை என்று சொல்லப்படுகிறது. விசுவாசம், கிரியை இரண்டுமே வேணும். இதற்கு யாக்கோபு எழுதிய நிருபத்தின் 2ஆம் அத்தியாயத்தில் உள்ள 17 முதல் உள்ள வசன பகுதி ரொம்ப ஒரு அருமையான வசன பகுதியாக இருக்கிறது. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் என் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தினாலே நான் என் கிரியைகளினாலே என் விசுவாசத்தை காண்பிப்பேன் என்பானே. நான் என் விசுவாசத்தை என் கிரியையினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசத்தில் நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறியவும் வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. ஆதலால் அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியம் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டான். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கும். எவ்வளவு அருமையான வசன பகுதி. நமக்கு விசுவாசம் தேவைதான். விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனிடத்தில் சேர முடியாது. எபிரேயர்ல சொல்லப்படுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கிட்டி சேருவது கூடாத காரியம். ஆனால் அந்த விசுவாசம் எதிலே வெளிப்பட வேண்டும்? நம்முடைய செயல்களிலே வெளிப்பட வேண்டும். அந்த மணப்பெண் இரவு நேரத்திலே தன்னுடைய கணவன் வரவில்லை என்று வரட்டும் என்று காத்திருக்கவில்லை, எழுந்து சென்று தேட புறப்படுகிறார். தேவன் தொலைவில் உள்ளதாகவோ அல்லது அமைதியாக இருப்பதாகவோ தோன்றினால் விசுவாசிகள் தங்கள் தேடலில் அசைக்க முடியாத உறுதியுடனும் தீவிர அன்புடனும் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்று இது கற்பிக்கிறது. அடுத்து சரியான இடங்கள்ல தேடணும். அது இங்க நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பாட்டு இருக்குது, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றார் ஞானத்தங்கமேன்னு ஒரு பாட்டு இருக்குது. பாருங்க, தேடுதல் என்ற செயல் சரியானது என்றாலும் சில சமயங்களில் இந்த தேடுதலானது தவறான இடங்களில் அல்லது பொது வழிகளில் செய்யப்படுகிறது. மேலும் ஆழமான ஆவிக்குரிய ஒன்றிப்பு என்பது வேறு இடங்களில் காணப்படுகிறது என்பதை நாம் நம்ப முடியும். ஏனென்றால் எரேமியா 6:16 சொல்றாரு தீர்க்கதரிசி, எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எதை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவனை தேடும் பல கோடி பேர்களுக்கு வழிகாட்டும் வசனமாக இருக்கிறது. அந்த வசனம் தொடர்ச்சியாக என்ன சொல்லப்படுது? அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இப்ப இன்றைக்கு உலகத்திலே பெரும்பாலான பேர் செய்து கொண்டு தேவனை தேடியும் அவரை காணவில்லை என்பதை அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது, தேவன் நியமித்துள்ள வழியாகிய கிறிஸ்துவின் சபையில்
தேவனுடைய சித்தப்படி நடந்து கொண்டு அவரை தேடும் போது நாம் அவரை கண்டடைவோம். பல பேர் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. முக்கியமாக நம்முடைய உறவினர்கள் நாம சொல்றோங்கிறதுக்காகவே அவங்க ஏத்துக்கிறது இல்ல. ஏன்? அவங்க கௌரவம் குறைஞ்சு போயிருமா? நம்ம சொல்றதை கேட்டு அதனுடைய இடம்தான் அவங்க கௌரவம் குறைஞ்சு போயிருமா? அவங்க நித்திய ஜீவன், அவங்களுடைய ஆத்மா அழிவுக்குள்ளாகிறது என்ற அக்கறை அவர்களுக்கு இல்லை. ஆனால் தங்களுடைய மனம் போனபடியே போய்கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய வீட்டிலும் இது நடக்கிறது. இந்த தேவன் நியமித்துள்ள இந்த காலகட்டத்திலே தேவன் நியமித்துள்ளது எது? அதை நாம் வேதாந்தத்தின் படியாக ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அப்ப தேவன் நியமித்துள்ளது கிறிஸ்துவின் சபைதான் என்பது வேதாந்தத்தில் விபரிப்பாக விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. அந்த கிறிஸ்துவின் சபையிலே இணைந்து தேவனின் சித்தப்படி நடந்து கொண்டு அவரை தேடும் போதுதான் நாம் அவரை கண்டடைவோம். இதை விட்டு என்னங்க திருப்பி திருப்பி கொண்டு இதை விட்டு உலகத்தில் உள்ள 45,000க்கும் அதிகமான நாமகரண கூட்டங்களிலும் பிற மதங்களிலும் மார்க்கங்களிலும் அவரை தேட ஆராய அறிய முற்படும் போது மக்களுக்கு ஏமாற்றம் தான் உண்டாகும். மீண்டுமாக யாக்கோபு எழுதிய இன்னொரு வசனத்தை இங்கு நினைவு கூறுவது அவசியமாக இருக்கிறது. யாக்கோபு 4:8 சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இந்த வசனத்தின் உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் உண்மையான கருப்பொருள் என்னவென்று பார்க்கும்போது 3 கருப்பொருள் கிடைக்கின்றது. முதலாவது அன்பு. இது ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு மற்றும் உடன்படிக்கை வடிவிலான அன்பை நிரூபிக்கிறது. இது ஒவ்வொரு தனிநபரையும் நமக்கு அன்பான நம்முடைய நேசரான தேவனையும் கிறிஸ்துவையும் தேட தூண்டுகிறது. அடுத்து நெருக்கம். நெருக்கம் என்பது தேவனுடன் ஆன்மீக நெருக்கத்திற்கான விருப்பத்தை குறிக்கிறது. இது ஒரு நாட்டம். கணவன் மனைவி எப்படி கணவன் தன்னோடு இருப்பதை விரும்புவாளோ, தன்னோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புவாளோ, அதே போன்று விசுவாசிகளை நாம் தேவனுடன் இன்னும் அதிகமாய் நெருங்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். கிறிஸ்துவோடும் தேவனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இன்னும் அதிக நெருக்கமாக வேண்டும் என்பதை நாம் உணர்வோம். நாம் தேவனிடத்தில் நெருங்கி சேர சேர இந்த உலக எண்ணங்கள், உலக கவலைகள், உலக ஆசைகள் எல்லாம் படிப்படியாக விட்டுக்கொண்டே போகும். இது ரொம்ப முக்கியமானது, நெருக்கம். ஏனென்றால் நாம் தேவனை நெருங்க நெருங்க மேல போக போக எத்தனை பேர் வருவாங்க மேல? ஒருத்தர் தான் இருப்பாங்க மேல, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க மேல. அது மாதிரி நம்ம தேவனை நெருங்க நெருங்க நம்மை விட்டு எல்லாருமே அகன்று விடுவார்கள். அதை நாம் வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்பிக்கை. ஆரம்ப கட்டத்தில் தோல்வியை சந்தித்தாலும் இறுதியில் மீண்டும் தேவனுடன் இணைவதில் நம்பிக்கையையும் இந்த உணர்ச்சிமிக்க தேடல் நிறைவேற்றதையும் இது குறிப்பதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 2 வசனங்களும் நமக்கு உரைப்பது என்ன? காலங்களிலே என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். ஏற்கனவே பார்த்தோம், படுக்கை என்பது ஒரு தனிமைக்கான, ஒரு சுய பரிசோதனைக்கான, ஒரு ஆழ்ந்த இன்பத்திற்கான இடமாய் இருக்கிறது. அந்த படுக்கையிலே மணமகளோடு மணமகன், அதாவது நேசர் அந்த பெண்ணோடு அவளுடைய நேசர் இருந்தால்தான் அவளுக்கு இன்பம். ஆனால் அவள் இருப்பதை காணவில்லை. விசுவாசிகளாய நான் நம்முடைய அமைதியான வேளைகளிலே, நம்முடைய தியான நேரங்களிலே, நாம் தனிமையா இருக்கும் நேரத்திலே தேவன் நம்முடன் இருக்கிறாரா, இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கிறாரா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருக்கிறாரா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்கே நமக்கு உள்ளுணர்வு சொல்லும். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கிரகிக்கவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் பாவங்களே அவருக்கு உங்களுக்கு பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் அக்கிரமங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. 59 சொல்றேன். அப்போ நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற்று இன்னும் என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நமக்குள்ளாக எழும்பி தேவனை இன்னுமாக கெட்டி சேருகிற போது நமக்கு அளவற்ற இன்பம் கிடைக்கும். அததான் பேரின்பம் என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்துல சிற்றின்பமும் இருக்கிறது, பேரின்பமும் இருக்கிறது. ஒரு சரி, அந்த கதை வேண்டாம். இந்த உலகத்திலே சிற்றின்பத்திற்காக பேரின்பத்தை துறந்தால் அது நன்றாக இருக்காது. ஆனால் பேரின்பத்திற்காக சிற்றின்பத்தை தாராளமாக துறந்து விடலாம். என்றால்
இந்த உலகத்து இன்பங்கள் எல்லாமே சிற்றின்பங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிற்றின்பங்கள் சீக்கிரமாய் முடிந்து போகும். பாருங்க, ஒரு 20-25 வயசுல நம்முடைய மனதில் எழுந்த எண்ண அலைகள் எப்படி இருந்தது? ஒரு எதிர்ப்பாளினரை குறித்து, ஆண் ஒரு பெண்ணை பற்றி நினைப்பதை பற்றியோ அல்லது ஒரு பெண் ஆணை பற்றி நினைப்பதை பற்றியோ 20-25 வயசுல எப்படி நினைத்துக் கொண்டிருந்தோம்? அல்லது 40-45 வயசுல அந்த எண்ணங்கள் அப்படியே இருந்ததா? 60 வயசு ஆகி இப்ப எனக்கு 66 வயசு முடிஞ்சிருச்சு, இப்ப என்னுடைய நினைவு எப்படி இருக்கிறது? இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாமே அனித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். காணப்படாத அந்த இன்பத்தை தேடி அலைய வேண்டும். அவர் எழுந்து நகரத்து வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து ஆத்மனை சிறை தேடுவேன் என்றால், ஆனால் தேடியும் அவரை காணவில்லை. ஏன்னாக்க அவர் இல்லாத இடத்துல தேட முடியாது, அவர் இருக்கிற இடத்துல தேடணும். அவர் தேவன் தம்முடைய மக்களுடைய உலாவி தம் ஜனங்களுக்குள்ளே இருந்து அவரை என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். சமீபத்தில் ஒரு நண்பர் என்னிடம் பேசினார், பிரதர், தேவன் யாரையும் வெறுப்பதில்லை. ஏன்னா அவங்க பைபிளே போட்டிருக்கோம் அந்த மாதிரி. பூரண சர்க்குணராய் இருக்கிறார், நீதி உள்ளவர்களும் அநீதி உள்ளவர்களும் மழையை பொழியை பண்ணுகிறார். அவர் யாரையும் பட்சபாதம் பார்க்கறது இல்லை, எல்லாருக்குமே நன்மைகளை கொடுக்கிறார். நீங்க இப்படி சபைன்னு பிரிஞ்சுக்கிட்டு திரியுறீங்க. இந்த உலகத்துல இருக்கும் போதே நீங்க எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிடுறீங்க, எல்லாத்தையும் கண்டனம் பண்றீங்க, எல்லாத்தையும் நீங்க எல்லாம் பாதாளத்துக்கு போயிருவீங்க சொல்றீங்க. இது சரியான ஒரு காரியமா என்று கேட்டார். தேவனே நம்ம அன்பு செய்யும் போது நீங்க ஏன் இதை பிரிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் அதைத்தான் சொன்னேன். அதாவது ஏசாயா 59 எடுத்து சொன்னேன். தேவன் எல்லாரையும் விரும்புகிறார், பாவியையும் விரும்புகிறார். ஆனால் பாவியில் உள்ள பாவத்தை அவர் வெறுக்கிறார். அப்ப பாவி தன்னுடைய பாவத்தை வெறுத்து ஒதுக்கி தேவனை தேட முற்படும் போது அவரை அரவணைத்துக் கொள்கிறார். பிரியமானவர்களே, இந்த தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் கவனிப்போம். இந்த வசனத்தை கேட்டவங்க யாவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நமக்காக உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து காரியங்களை விளக்கின அருமை சகோதரருக்கு குழுவின் சார்பாக தான் நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முடிவு கடந்து செல்லுவோம். அருமை